கல்கிசேக்கும் கம்பளைக்கும் எவ்வளவு தூரம்? நான் கொழும்புக்கு வந்த தடவை உங்கள்கிட்ட வந்தேன்னு சொல்ல இயலாது. வாரதாக இருந்தா அதுக்கெண்டு அலாதையாக வேறொரு பஸ் எடுத்து பெட்டாவுக்கு போய் அதுக்கெண்டு செலவழிச்சு 3 மணி நேரம் ஒதுக்கோணும். கம்பளைக்கு வாரதாக இருந்தா, கெண்டிக்கு வாரதாக இருந்தா, காலிக்கு வாரதாக இருந்தா, அதனால தூரத்தில் அல்லாஹ் வச்சிட்டாங்க. யாரெல்லாம் வாராங்க பாப்போம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதத்துல பிறக்கவும் இல்ல, ரமலான் மாதத்துல பிறக்கவும் இல்ல, ஹஜ்ஜுடைய மாதத்துல பிறக்கவும் இல்ல, ரஜபு மாதத்துல பிறக்கவும் இல்ல. இதெல்லாம் சிறப்பான மாதங்கள். ரபியுல் அவ்வல் என்ற ஒரு மாதம். ஏன் ரமலான் மாசத்துல பிறந்தா இன்றைக்குள்ள இந்த கொஞ்சம் இந்த அரகுற படிப்பு படிச்சவங்க சொல்லுவாங்க, ரமலான் மாசத்துல பிறந்ததுனாலதான் அவங்களுக்கு இவ்வளவு சிறப்பு. துல்ஹஜ் மாதம் பிறந்தா துல்ஹஜ்ஜுடைய மாசம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எவ்வளவு தியாகம் செஞ்ச மாசம், அந்த சிறப்புல ஒரு கொஞ்சமாவது இவங்களுக்கு கிடைக்காதா? அதனாலதான் அல்லாஹ் துல்ஹஜ்ல யாருக்குமே தெரியாத ரபியுல் அவ்வல் என்ற ஒரு புதிய ஒரு மாதத்தை ஏற்படுத்தி, ரபியுல் அவ்வல் மாதம் அந்த 30 நாட்களும் இவர்களால தான் வசந்த காலமாக மாறியது என்பதற்காக அந்த மாதத்தில் அல்லாஹ் பிறக்க வச்சார். மஸ்ஜிது நபவி இல்ல, மதீனா முனவ்வராவுல இவங்க வலது காலடி எப்ப வைக்கிறாங்களோ அப்பதான் அது அல் மதீனத்துல் முனவ்வரா ஒளிவூட்டப்பட்ட பட்டணமாக மாறியது. அதுக்கு முந்தி ஜித்தாவுக்கு எந்த மதிப்பு இருக்கிறதோ அதே மதிப்பு தான் மதீனாவுக்கு. ரியாதுக்கு எந்த மதிப்பு இருந்ததோ, ஜோர்டான்ல உள்ள வேறு பகுதிகள், தாயிப் போன்ற இடங்களுக்கு என்னென்ன மதிப்பு இருக்கிறதோ அதே போல வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு பட்டணமா இருந்தது. எப்ப இவர்களுடைய சங்கையான வலது கால் மதீனாவுக்குள்ளே புகுந்ததோ அன்றிலிருந்து அல் மதீனத்துல் முனவ்வரா, அவர்களுக்கு உதவி செய்தவர்கள் அன்சாரிகள் மதீனாவிலே அவர்களுடைய சொந்த பணத்தால போய் கொடுத்து ஒரு பள்ளியை கட்டினாங்க. அந்த பள்ளிக்கு பெயர் மஸ்ஜித் அல் மஸ்ஜிது நபவி, நபியுடைய பள்ளி. வஅன்னல் மஸாஜித லில்லாஹ், சூரத்துல் ஜின்ல வருது, வஅன்னல் மஸாஜித லில்லாஹ், நிச்சயமாக பள்ளி வாயில்கள் எல்லாம் அல்லாஹ்வுக்குரியது. ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹதா, அந்த அல்லாஹ்வுடைய பள்ளியில அல்லாஹ் அல்லாத இன்னொருத்தர கூப்பிடாதீங்கோ. ஏண்டா கூப்பிடாதீங்கோ இல்லங்க. தஃப்சீருடைய விளக்கம், அல்லாஹ் அல்லாதவர்களை பள்ளி வாயில்களில் வணங்க வேண்டாம், கூப்பிடாதீங்கன்றதை வச்சுக்கொண்டுதான் இந்த நேத்து வந்தவங்க அதுதான் யா நபி ஸலாம் அலைக்கும் ரசூலுல்லாஹ் கூப்பிடுவாங்க. யா ஃபாத்திமா ஸலாம் அலைக்கும், ஃபாத்திமாவே உங்கள் மீது ஸலாம் உண்டா. யா ஃபாத்திமா, யா அலி, யா ஹசன், யா முஹய்யத்தீன், யா ஷாதுலி, யா ரிஃபாயி என்று அழைக்கும் பொழுது இந்த குர்ஆன் ஆயத்தை போட்டு பொதுமக்களை வழிகெடுக்கிறாங்க. வஅன்னல் மஸாஜித லில்லாஹ், நிச்சயமாக பள்ளி வாயில்கள் அல்லாஹ்வுக்குரியது. ஃபலா ததுஉ, அழைக்க வேண்டாம், மஅல்லாஹி, அல்லாஹ்வோடு அழைக்க வேண்டாம், அஹதா, யாரையும் அல்லாஹ்வோட சேர்த்து அழைக்க வேண்டாம். அழைக்க வேணாமல்ல இந்த இடத்துல கருத்து, வணங்க வேண்டாம். ஏனென்றா சஹாபாக்கள் இஸ்லாத்துக்கு வர முந்தி எந்த சிலைகளை அழைச்சு கொண்டு இருந்தாங்களோ, இஸ்லாத்துக்கு வந்த புதுசில அந்த 1-2-3 கிழமையில கூட சில நேரங்கள்ல யா லாத் யா உஸ்ஸாண்ட அவங்களோட பழைய சிலை யாது வரும், யா அல்லாஹ்ன்றதுக்கு பகரமாக. அதுக்கு இறங்கின ஆயத்து தான் இது. இந்த சிலைகளுக்கு அழைச்சதோடு, சிலைகளை அழைச்ச செய்திய இவங்க கொண்டு வந்து நபியையும் நபியுடைய மகளையும் நபி அல்லாஹ்வுடைய வழிமாறுகளையும் கொண்டு வந்து சேர்த்து பொதுமக்களை வழிகெடுக்கிறார்கள். நான் சொன்ன விளங்கி இருக்கும். அப்ப அல்லாஹ் சொல்கிறான், வஅன்னல் மஸாஜித லில்லாஹ், நிச்சயமாக எல்லா பள்ளிகளும் அல்லாஹ்வுக்குரிய. மஸாஜித், மஸ்ஜித் என்றா ஒரு பள்ளி, மஸாஜித் என்றா பள்ளி வாயில்கள், எல்லா பள்ளியும் அல்லாஹ்வுக்குரியது. அப்படி இருக்கும் போது உலகத்துல 2வது அந்தஸ்துக்குரிய பள்ளிதான் மஸ்ஜிது நபவி. முதலாவது பள்ளி காபத்துல்லாஹ், மஸ்ஜிதுல் ஹராம். 2வது பள்ளி, 2வது அந்தஸ்துக்குரிய பள்ளி மஸ்ஜிது நபவி, ரசூலுல்லாஹ்ட பள்ளி. 3வது அல் மஸ்ஜிதுல் அக்ஸா, பைத்துல் முகத்திஸ், பைத்துல் மக்திஸ். அப்ப இந்த 2வது அந்தஸ்தில் இருக்கக்கூடிய அந்த மஸ்ஜிது நபவி, அந்த பள்ளிக்கு என்ன தெரியுமா? நபிகளாரின் பள்ளி. அது அல்லாஹ்ட பள்ளி என்று யாரும் சொல்றது இல்ல. சஹீஹுல் புகாரியில கூட ஃபீ மஸ்ஜிதி ஹாதா, என்னுடைய இந்த பள்ளியில யாராவது தொழுதால் என்று எத்தனையோ தடவை சொல்லிக்கிறாங்க. சஹீஹுல் புகாரியில என்னுடைய இந்த பள்ளி.
ஒரு கோடீஸ்வரன் ஒரு காணியை வாங்கி முழு பள்ளியை கட்டி முடிஞ்சு சாயம் அடிச்சு 10 வருஷத்துக்கு லைட் பில் தண்ணி பில் எல்லாம் கதீப் மாத சம்பளத்தோட ஒரு கோடீஸ்வரன் பாரம் எடுத்து செய்யறாரு. கட்டாங்க யாரு? இன்னும் ஹாஜியார் பள்ளி, இன்னும் ஹாஜியார் கட்டாரு, இன்னும் ஹாஜியார் பேரு. எப்ப அந்த பள்ளியை வக்குப் செய்கிறார்களோ அன்றிலிருந்து ஹாஜியார் பேரை நாங்க வெட்டிடுவோம். அல்லாஹ்வுடைய பள்ளி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மஸ்ஜிது நபவிக்கு அல்லாஹ்வுடைய பள்ளி என்று ஹதீதுகள்ல வந்ததே கிடையாது. அப்படி இருந்தா காட்டுங்க. ஃபீ மஸ்ஜிதி ஹாதா, என்னுடைய இந்த பள்ளி, என்னுடைய இந்த பள்ளி. புகாரியில வருது, முஸ்லிம்ல வருது. மஸ்ஜிது நபவி என்ற இந்த நபவி என்ற சொல் நபியிலிருந்து வந்ததுதான் நபவி. மஸ்ஜிது நபவி, நபிகளாரின் பள்ளி, நபியுடைய பள்ளி. புகாரியில வரக்கூடிய இன்னொரு சஹீஹான சம்பவம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாகியதன் பின்பு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் வஃபாத்தாகியதன் பின்பு உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலம். ஷைத்தான் கூட அவங்களுக்கு பயம். அவங்களோட உடம்புல இருக்கிற ஷைத்தானை கூட அவங்க விரட்டிட்டாங்க. அவங்க இந்த பாதையால போனா ஷைத்தான் அடுத்த ரோட்டால பயந்து பயந்து ஓடிடுவானா. உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்துல உமர் ரலியல்லாஹு அன்ஹு மஸ்ஜிது நபவி பள்ளி உள்ளுக்கு உட்கார்ந்து நிக்கிறாங்க. யாரோ 2 பேர் வந்து சப்தம் போட்டு பேசுறாங்க பள்ளி உள்ளுக்கு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலம் என்றா நாங்க விளங்கிக் கொள்ளணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாகி மஸ்ஜிது நபவியில் அடங்கப்பட்டாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வஃபாத்தாகி அதுக்கு பக்கத்துல அடங்கி இருக்கிறாங்க. 3வது சஹாபி தான் 2வது சஹாபி உமர் ரலியல்லாஹு அன்ஹு.